துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் வந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இந்தியன் சினிமாலேயே 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆன படங்கள்ல 2 பார்ட்டுமே 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்குது. பாகிஸ்தான் का मुस्तकबिल अब हिंदुस्तान तय करेगा. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியன் சினிமா அப்படின்னு இல்லாம உலக அளவில் ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிகமா வசூல் பண்ண படங்களுடைய அந்த டாப் 10 அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதுலயும் வந்து இப்போ ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. எஸ், இப்போ பொதுவாகவே சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடிலாம் வந்து 100 கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 500 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா வச்சுதான் இப்போ இந்தியன் சினிமாவே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி 1000 கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டரான ஹிட் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்ஷன்ஸை வச்சு அப்புறம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வச்சு தான் இப்போ வந்து படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்தியன் சினிமால முதல்ல 1000 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னா 2017 ராஜமௌலியாருடைய டைரக்ஷன்ல பிரபாஸ் அவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த பாகுபலி 2 தான். சோ இப்ப நீங்க கேட்கலாம், இல்லையே 2016 தங்கல் படம் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் 2000 கோடி வசூல் பண்ணியிருந்தது, அப்ப அதுதானே முதல்ல 1000 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் ஆனா படத்துடைய ரிலீஸ் டேட் அண்ட் அந்த படம் 1000 கோடி வசூல் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு அதை வச்சு பார்க்கும்போது முதல்ல 1000 கோடி வசூல் பண்ண படம் பாகுபலி 2 தான். ஏன்னா இப்போ தங்கல் படம் பாத்தீங்க அப்படின்னா 2016 டிசம்பர் 21 யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து ஒரு 2 நாட்கள், அதாவது டிசம்பர் 23 இந்தியால வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பாகுபலி 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 2017 ஏப்ரல் 28 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தங்கல் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் டிசம்பர் 21 ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னாலுமே அந்த படம் 1000 கோடி வசூல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 154 நாட்கள் எடுத்துக்கிச்சு, அதாவது 5 மாசம் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ டிசம்பர் 21 இருந்து நம்ம 5 மாசம் கால்குலேட் பண்ணா மே 21 2017 மே 21, அதாவது அந்த மே மாசத்தினுடைய கடைசி ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அந்த 1000 கோடி வசூல் பண்றதுக்கு டைம் எடுத்துட்டு இருந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம பாகுபலி பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆயிருந்தாலும் ரிலீஸ் ஆன ஒரு 10 நாட்கள்லயே அந்த 1000 கோடி வந்து எடுத்துருச்சு. ஸோ அது பார்க்கும்போது அப்போ மே மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள்லயே 1000 கோடி வசூல் பண்ணிருச்சு. ஆனா தங்கல் வந்து மே மாசத்தினுடைய கடைசி 10 நாட்கள்ல தான் அந்த 1000 கோடி தொட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது முதல்ல 1000 கோடி வசூல் பண்ண படம் பாகுபலி 2 தான். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் இந்த படம் முதல்ல 1000 கோடி வசூல் பண்ணியிருந்தது அப்படின்னாலுமே ஹையஸ்டான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் தங்கல் படம் தான் இருக்குது. இதுல தங்கல் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தங்கல் வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு அப்ராக்சிமேட்டா 535 கோடி தான் வந்து வசூல் பண்ணிருக்கு. 535 இருந்து 600 கோடிக்குள்ள தான் வசூல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 2017 மே 5 பாத்தீங்கன்னா சைனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைனால மட்டுமே வந்து 1300 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்தது. ஓவராலா 2000 கோடி வசூல் வந்திருந்தது. ஸோ இதுல என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மே 5 ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடியே தங்கல் படத்தை வந்து சைனாலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ மேபி தங்கல் தான் வந்து முதல்ல 1000 கோடி வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் வந்து தங்கல் வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா வந்து வசூல் பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஹையஸ்டான வசூல் 2000 கோடி அப்படிங்கறதுல வந்து இப்போ வரைக்கும் தங்கல் தான் டாப் 1ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாகுபலி 2 வந்து என்னதான் ஒரு 10 நாட்கள்லயே 1000 கோடி வசூல் பண்ணியிருந்தது அப்படின்னாலுமே பாகுபலி 2 மொத்த வசூலே வந்து 1800 கோடி தான். ஸோ இதுல ஹையஸ்டா வசூல் பண்ண படம் அப்படின்னா இப்போ வரைக்கும் தங்கல் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. அதாவது புஷ்பா 2 ஆகட்டும், அதுக்கப்புறம் KGF 2, ஜவான், பத்தான், கல்கி, RRR இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து இப்போ நம்ம ஹையஸ்டா வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டாப்ல இருக்கக்கூடியது தங்கல் தான் 2000 கோடி வசூல் பண்ணியிருக்குது. 2வது பொசிஷன்ல இருக்கிறது பாகுபலி 2 1800 கோடி வசூல் பண்ணியிருக்குது. 3வது இடத்துல இருக்கிறது புஷ்பா 2 1700 கோடி வசூல் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் 4வது இடத்துல துரந்தர் இருக்கு. துரந்தர் பாத்தீங்கன்னா 1400 கோடி வசூல் பண்ணியிருக்குது. RRR 1300 கோடி, KGF 2 1200 கோடி, ஜவான் 1100 கோடி வசூல் பண்ணியிருக்குது. கல்கி 2 அதுவுமே 1100 கோடி வசூல் பண்ணியிருக்குது. பதான் பாத்தீங்கன்னா 1050 கோடி வசூல் பண்ணியிருக்குது. துரந்தர் 2 வந்து இப்போ 1000 கோடி தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னும் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டா எடுத்த படங்கள் ஒரு 4 படங்கள் இருக்கு. அதாவது KGF இருக்கு, பாகுபலி இருக்கு, புஷ்பா இருக்கு, அதுக்கப்புறம் துரந்தர் இருக்கு. இந்த இதுலயுமே பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே பார்ட் 2ல தான் வந்து 1000 கோடி வசூல் பண்ணிருக்கு. பாகுபலி ஆகட்டும், அதுக்கப்புறம் KGF 2 தான் வந்து 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. புஷ்பா 2 தான் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குது. ஆனா துரந்தர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே 1400 கோடி வசூல் பண்ணிருக்கு. இப்போ செகண்ட் பார்ட்டுமே 1000 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது முதல்ல இந்தியன் சினிமால 2 பார்ட்டா ரிலீஸ் ஆகி 2 பார்ட்டுமே 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ண படம் அப்படின்னா அது வந்து துரந்தர் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். இப்போ துரந்தர் 2 வந்து பயங்கரமா வசூல்ல போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ துரந்தர் 1000 கோடி தாண்டி இருக்கா. இப்போ 1800 கோடியை தாண்டிருச்சு அப்படின்னா பார்ட் 2ல ரிலீஸ் ஆன படங்கள்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிக்கிறோம். இன்கேஸ் துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் வந்து 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு அப்படின்னா ஹையஸ்டான வசூல் பண்ண ஒரு இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி துரந்தர் தி ரிவெஞ்ச் வந்து இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தங்கல் தாண்டி வசூல் பண்ணிருச்சுன்னா அப்படின்னு சொல்றேன். ஸோ எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் வந்து இன்னொரு பெரிய சாதனையும் படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 2026ல இந்தியன் சினிமா அப்படின்னு மட்டும் இல்லாம உலக அளவுல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல அதிகமா வசூல் பண்ண டாப் 10 படங்கள் அப்படிங்கிற பட்டியலையுமே இப்போ துரந்தர் 2 வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. அதாவது இப்போ 1000 கோடி வசூல தாண்டி இருக்கு அப்படிங்கறதுனால இப்போதைக்கு வந்து 10வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைனா பிலிமான பெகாசஸ் 3 அப்படிங்கிற படம் தான் வந்து இருக்குது. 5900 கோடி வசூல் பண்ணிருக்குது. ஸோ இப்போதைக்கு துரந்தர் வந்து இப்பதான் ரிலீஸ் ஆகி 1000 கோடி தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ 10வது இடத்துல இருந்தாலும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வசூல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து கொஞ்சம் முன்னாடி பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் இன்னும் எவ்வளவு நாட்கள்ல எவ்வளவு வசூல் பண்ண போகுது, இந்த பட்டியல் எத்தனாவது இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் வந்து 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணி தங்கல் படத்துடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்தியன் சினிமால அதிகமா வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குமா? அண்ட் அதே மாதிரி ஹாலிவுட்ல ஏதாவது 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எந்த ஒரு டைரக்டரோட டைரக்ஷன்ல எந்த ஒரு நடிகர் நடிச்சாங்க அப்படின்னா 1000 கோடி வசூல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.